Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் as well as ஃபேஸ் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி ஒரு ஹேர் பேக் as well as ஃபேஸ் பேக் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து கேரட் வச்சு இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேரட் ஆயில் வீடியோ போட்டிருக்கோம் ஹேருக்கு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐகாட்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேரட் ஜூஸ் வச்சு சூப்பரான ஒரு ஹேர் பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் மேலே ஐகாட்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் அட் தி சேம் டைம் ஃபேஸ் பேக்கும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நம்ம ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கேரட், இன்னொன்று வந்து பனானா. கேரட்டில் வந்து மெயினாக விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட ஹேர் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஹேர் பேக் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஹேர் வந்து ரூட்ஸ்லேருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் க்ரோத் ஆகும். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பனானா வந்து நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே ஷைனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பனானா வந்து நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து ரொம்பவே சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே சூப்பராக மாய்ஸ்சரைஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இப்படி லைட்டாக சொரிஞ்சோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி நரன்னு சத்தம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாக்கி ஸ்கேல்பாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பனானாவில் வந்து பொட்டாசியம், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து நேச்சுரலாக ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் பிரேக்கேஜ் ஆகாமல் சூப்பராக வந்து வளர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் கரெக்டாக 2 கேரட் எடுத்திருக்கேன். 2 கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கேரட்டோட அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய ஹேருக்கு வந்து 2 கேரட் வந்து போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஃபுல்லாக டேப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டேப் வாட்டரில் வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். இது நம்ம இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகட்டும். கேரட் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். நம்ம தண்ணி பாதி அளவு ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு எம்டி மிக்சியில் அந்த வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அந்த வாட்டர் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கேரட்டை மட்டும் உள்ளே ஆட் பண்ணி கூடியே வந்து 2 பனானாஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பனானாவையும் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். நான் உள்ளே போட்டு இது 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கேரட் பாயில் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு எம்டி பவுலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் பேக் கூடியே வந்து கொஞ்சோண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி அதையே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேரில் இந்த மாதிரி டேங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக விட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. பெரிய பல்லு சீப் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக பெரிய பல்லு சீப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சூப்பராக கம்மியாகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேர் பேக்கை நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் தான் மெயினாக வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்கான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இது.
ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட டிப் ஆஃப் த ஹேர் வந்து அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹேரை வந்து பார்ட்டிஷனாக பிரித்து அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை வந்து உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு சூப்பரான பிளட் சர்க்குலேஷனும் நல்லா கிடைக்கும். Many minutes later. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மண்டை இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மெஸ்ஸி ப்ராசஸ் இது. நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸாவது நல்லா ஊற வைக்கணும். அந்த 30 மினிட்ஸ் கேப்பில் நம்ம ஒரு ஃபேஸ் பேக்குமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபேஸ் பேக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட ஹேர் பேக் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் பேக்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கலாம். அது கூடயே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ரெட் சாண்டல்வுட் பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரெட் சாண்டல்வுட் பவுடர் இல்லாட்டி நார்மல் சாண்டல்வுட் பவுடர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ஒரு ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து நம்மளோட ஃபேஸை ரொம்பவே சாஃப்டாக ஷைனிங்காகவும் ஆக்கும். அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாச்சும் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போகிறதுக்கு ரெட் சாண்டல்வுட் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். முடிஞ்சால் நெக் ஏரியாஸ்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பேக் நெக்கில் வந்து ஏதாச்சும் அந்த கருப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேக் நெக் ஏரியாஸ்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸில் உங்களோட ஹேர் அண்ட் ஃபேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாம் நீங்கள். Many hours later. ஸோ அவ்வளோதான், நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ட்ரையும் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து இந்த ஹேர் பேக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஒரு ஷைனிங் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பும் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. இந்த ஹேர் பேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இன்னும் ரொம்ப சூப்பரான பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். ரெகுலராக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத. அண்ட் நம்மளோட ஃபேஸ் பேக்லேயுமே வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட ஃபேஸ்லேயுமே வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.